அதே மாதிரி இந்த மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிக்குதடி, சின்ன குருவிகள் பறக்குதடி, அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் பேசவா. வெங்கடேஷ் அக்கா வணக்கம். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல வந்திருக்கீங்க. லைவ்க்கு வந்தமைக்கு நன்றி. சாப்பிட்டீங்களா வெங்கடேஷ்? லைவ்ல வந்தவைக்கு நன்றி வெங்கடேஷ். சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அனைவரும் நலமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நலம், நீங்க நலமா? அக்கா நான் நலம். நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க நலமான்னு கேட்டீங்க, அப்புறமா போயிட்டாரு போல வெங்கடேஷ். அப்புறம் சாங் லைவில் வரவங்க லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. அப்படியே லைவில் உட்காந்து செம்ம தூக்கம் வருது பாருங்க. கண்ணெல்லாம் அப்படி இருட்டிட்டு வருது பாருங்க, முழிக்க முடியல. போட்ட சாமி அக்கா, நீங்க போட்ட சாமி ஆட்டம் வீடியோ, சாமி ஆடுவது நீங்களா? நான் இல்லை ப்ரோ. எங்க பாப்பாவுக்கு, எங்க தங்கச்சி, எங்க பெரியப்பா வீட்டு பொண்ணோட பாப்பாவுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. பேய் பிடிச்சிருந்துட்டு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு ஓட்டிட்டாங்க. ஓட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து மாரியம்மனை இறக்கி விட்றாங்க. அந்த வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதை தான் பார்த்துருப்பீங்க. அது எங்கள் பெரியப்பாவோட அக்கா பொண்ணோட பாப்பா. அக்கா பொண்ணோட பாப்பாவுக்கு. அவங்க தோகமலை, அவங்க சொந்த ஊர். அவங்க இப்போ வெக்கேஷன் லீவுக்கு வந்திருந்தாங்களா, எங்கள் மண்டரை குறிஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட உட்கார வச்சு சாமி பார்த்து அந்த பொண்ணுக்கு சரி பண்ணி, அந்த பொண்ணு 10th படிச்சிட்ருக்கா. அவளுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு பொண்ணு 10th படிச்சிட்ருக்க பொண்ணு உடம்புல பேய் பிடிச்சிருச்சுங்களாம். திவ்யாங்கிற பொண்ணு வந்து அவங்க அப்பா கொடுமைப்படுத்திட்டாராம். கொடுமைப்படுத்திட்டு அம்மா இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கொடுமை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிச்சான். அந்த பொண்ணு பேய பிடிச்சிருந்துச்சான். பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இங்கே வந்து எல்லாம் இறக்கி விட்டு எல்லாம் சரி பண்ணி ஊருக்கு அமுச்சு விட்டாச்சு. இந்த வருஷம் 11th ஜாயின் பண்ணிடுச்சு. அதுதான் ப்ரோ, அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சிங்களா வீடியோ? நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் கூட போடல ப்ரோ. பார்த்துருப்பீங்க போலான்னு. சந்நிதியில் கூடியிருக்கும் சமயபுராத்தாலே, மண்டபத்தில் வந்தமர்ந்து மக்களை தான் காப்பாளே, தாயாக இருப்பவளே தாய் வயிற்றில் பிறந்தாலே, கண்மலரா பிறப்படுத்து கண்மலரை பிறப்பாளே, சமயபுர ஆத்தானி சகலத்துக்கும் சாட்சி, ஓ சந்நிதிய பார்த்தா ரெண்டு கண் கொள்ளாத காட்சி, தப்பு செஞ்ச